Hi, Hi, I'm this Pooja. I'm Ms. Niveta from Cardiopulmonary Perfusion Care Technology. ஸோ இந்த கேஸ் ஸ்டடி எதை பேஸ் பண்ணி இருக்க போகுது அப்படின்னா The Joe Matthew name வந்துட்டு அதோட வயசு வந்துட்டு 17 years old male. ஓகே. ஸோ இவங்களோட ப்ரீ மெடிக்கேஷன் ஹிஸ்ட்ரியாக என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா அவங்க வந்து 1 வீக்குக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தா இன்ஃப்ளூவன்ஸா. ஸோ அந்த இன்ஃப்ளூவன்ஸாவை க்யூர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 3 டேஸ்க்கு கண்டினியூஸாக ஆன்டிபயோட்டிக்கான அமாக்சிலின் 500 mg கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு எந்த விதமான ட்ரக் அலர்ஜியும் கிடையாது. இவங்களோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரி அப்படி என்னென்னா இவங்க சைல்ட்ஹுட்ஸில் வந்துட்டு 77 ஏஜ் அப்போது வந்துட்டு சிக்கன் பாக்ஸ் வந்திருக்கு. அப்புறம் வந்துட்டு 2 டான்சில்ஸ் அப்படின்னு அஃபெக்ட் ஆகிருக்கு. எப்போது அப்படின்னா 2 times அஃபெக்ட் ஆகிருக்கு. 5 yearsல 1 time, அப்புறம் 12 yearsல 1 time. அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆயிடுச்சு. இவங்க வேக்சினேட்டட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லி வேக்சினேட்டட் அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆயிடுச்சு. ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க ஹை ஸ்கூல்ஸ்க்கு ஆனதுக்கப்புறம் என்ன ட்ரக் எடுத்திருக்காங்க, அதாவது ஃபுல் ட்ரக் இல்லை, ஆல்கஹாலும் ஸ்மோக், அதாவது 1 pack இயர். அதே மாதிரி இவங்க செக்ஷுவலி 5 ஃபீமேல் பார்ட்னர்ஸோட ரொம்ப ஆக்டிவாக இருந்திருக்காங்க லாஸ்ட் 1 இயராகவே. ஸோ இப்போ லாஸ்ட் டைம் பார்க்கும்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னா இவங்க வந்து இவன் ஆக்டிவாக 5 ஃபீமேல் பார்ட்னர்ஸ் கூட இருந்திருக்கான் செக்ஷுவலி. அண்ட் இந்த சிம்டம்ஸ் வர்றதுக்கு முன்னாடி கூட 3 வீக்ஸ்க்கு முன்னாடி இவன் ஒருத்தரோட செக்ஷுவலி ஆக்டிவாக இருந்திருக்கான். அதுக்கப்புறமா இவன் மொசாம்பிக் அப்படிங்கிற ரீஜனுக்கு போயிருக்கான். மொசாம்பிக் இஸ் இன் மலேரியா எண்டமிக் ஏரியா. ஸோ ஃபுல்லாக மலேரியா வர ஒரு டைப் ஆஃப் ஏரியா. ஆனால் இவன் அதுக்கு எந்த விதமான ப்ரொஃபலாக்சிஸும் எடுக்காமல் போயிருக்கான். அங்கே சிம்டம்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னா 1 வீக் முன்னாடி என்னதான் ஹெட்டேக், ஃபீவர் அண்டு த்ரோட், அப்புறம் ஸ்வெல்லிங் இன் நெக், அப்புறம் மசில் ஏஜஸ் இருக்குது. அதில் வந்துட்டு சர்விக்கலில் லிம்ப் நோட்ஸில் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னா டெண்டர் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப ரஷ்ஷஸ், ஃபேஸில் வந்துட்டு ரஷ்ஷஸாக ஒரு மாதிரி ட்ரங்க் மாதிரி ஃபைனலாக காட்டியிருக்கு. ஸோ இதை கடைசியாக என்ன டயக்னோஸ் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னா இவங்களுக்கு இன்ஃப்ளூவன்ஸா ஃபீவர் எல்லாம் இருந்த ரீசனால் இவங்களுக்கு லெபார்ட்டரி இன்வெஸ்டிகேஷன்ஸ் இருக்கிறோம். ஸோ டபிள்யூபிசி கவுண்ட் பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஹீமோக்ளோபின் லெவல் ஆனால் நார்மலாக இருக்குது. பிளேட்லெட் கவுண்ட் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ பிளட்டுன்னு பார்க்கும்போது அது இன்ஃபெக்ஷன் ஆனதுனால இன்ஃப்ளூவன்ஸான்ற ஒரு ரீசனால் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்குது. யூரியா, கிரியேட்டினின், எலக்ட்ரோலைட்ஸ் லெவல் எல்லாம் நார்மலாக இருக்கிறதுனால இவங்களோட ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டும் நார்மலாக இருக்குது. இவங்களுக்கு மோனோநியூக்ளியோசிஸ் இருக்கிறதுனால பால் பர்னல் டெஸ்ட் எடுத்து பார்த்துருக்காங்க இருக்குமா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக. பட் அது நெகட்டிவாக தான் இருக்குது. மலேரியா ஸ்மியரும் எடுத்து பார்த்துருக்காங்க. அதுவும் அவனுக்கு நெகட்டிவாக இருக்குது. அவன் அந்த ரீஜனுக்கு போனானே தவிர்த்து அவனுக்கு மலேரியானால எந்த ஒரு அஃபெக்ஷனும் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஹெச்ஐவி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட்டில் காம்போ ரேபிட் டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க. அதே மாதிரி ஹெச்ஐவி எலைஸாவும் எடுத்து பார்க்குறாங்க. அதில் கன்ஃபார்ம் ஆயிருக்கு இவனுக்கு ஹெச்ஐவி இருக்குது அப்படிங்கிறது. பிகாஸ் ஹெச்ஐவி எலைஸால் எப்படி கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னா டியூ டு தி ப்ரெசன்ஸ் ஆஃப் P24 ஆன்டிஜன். இப்போது இந்த டயக்னோஸ் பண்ணதில் வந்து என்ன டிசீஸ்னு அப்படியே சொல்லி பார்த்ததில் HIV-1 இன்ஃபெக்ஷன் அக்யூட் ஆகிருக்கு. இதில் வந்துட்டு ஸ்டேஜ் 1 and 2. இதில் கேரக்டர்ஸ் வந்து ஹை வைரல் லோட் ஆகிருக்கும். இவங்களுக்கு வந்துட்டு அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிறனால திரும்பி இன்ஃப்ளூயன்ஸா சிம்டம்ஸ் காட்ட ஆரம்பிச்சிருக்கு. அதாவது P24 ஆன்டிஜென்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறனால அந்த டெவலப்மெண்ட் ஆன்டிபாடி டெவலப்மெண்ட்னால என்ன இருக்குது அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸா திரும்ப காஸ் ஆகிருக்கு இம்யூனிட்டி கம்மியானனால. ஸோ இதோட என்ன டிசீஸ் அப்படின்னு பார்த்தா மலேரியா, அது மோனோநியூக்ளியோசிஸ். ஸோ இதோட காம்ப்ளிகேஷன்ஸ் ஜென்ரலி இந்த வைரஸ் ஹெச்ஐவி வைரஸ் அப்படிங்கிறது ஒன்று எஃபெக்ட் ஆகிருந்தது அப்படின்னா கம்ப்ளீட்டாக பிளட்டு ஃபுல்லாக வைரஸ் இருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் வைரீனியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதே டைமில் பார்க்கும்போது CD4+ T செல்ஸோட லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இவங்களுக்கு ஃபீவர், ஃபெரஞ்சைட்டிஸ், லிம்ஃபெடினோபதி, பாடி ஃபுல்லாக ரேஷஸ் இருக்குது அப்படிங்கிறனால இவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்டிக் இன்ஃபெக்ஷன்ஸாக இன்னும் நிறைய வரும். லைக் இவனுக்கு கேண்டிடாசிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவனுக்கு டியூபர்குலோசிஸ் வரலாம். அதே மாதிரி ஈவன் வந்து கேன்சர் மாதிரி கூட நமக்கு லீட் ஆகலாம். ஸோ இந்த ஹை டிரான்ஸ்மிஷன் என்ன ஆகும் அப்படின்னா மற்றவங்களுக்கு பரவறதுக்கும் ரொம்ப சான்சஸ் இருக்குது. இவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்றதப்போ ஆன்டி வைரல் ட்ரக்ஸ் கொடுக்கலாம். அதாவது டியூபர்குலோசிஸ் இருக்கிறனால நிறைய பைரோடாக்சின், அப்புறம் லாமின் விண்ட், இந்த மாதிரி ட்ரக்ஸ்லாம் நிறைய கொடுத்து க்யூர் பண்ணலான்னு பார்க்குறாங்க. ஸோ ஜென்ரலி என்ன அப்படின்னா இப்போ டியூபர்குலோசிஸ் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ப்ரிவென்டிவ் மெஷர்ஸாக நம்ம இவனுக்கு ஐசோனியாசைட் 300 mg டெய்லி ஒரு 12 monthsக்கு கொடுப்போம். பிரிடாக்சின் 25 mg டெய்லி கொடுப்போம். இன்கேஸ் டிபி இல்லை அப்படின்ற பட்சத்தில் இவனுக்கு வந்து நம்ம இதை அப்படியே ஸ்டாப் ஓவர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இவனுக்கு
இந்த ஃபீவர் சிம்டம்ஸ் இருக்கிறதுனால டெனோஃபோவர் டைசோப்ராக்சில் ஃபியூமரேட் அந்த ட்ரக்கு, அதே மாதிரி டாலிக்யூட்டவர் இதெல்லாமே ஃபிக்ஸட் டோஸ் காம்பினேஷனில் நம்ம கொடுத்தே ஆகணும் இந்த வைரஸோட லெவலை கம்மி பண்ணுறதுக்காக. நம்ம ஹெப்பாட்டிஸ் பி சர்ஃபேஸ் ஆன்டிஜன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட்டு சிஃபிலிஸ் இருக்கா அப்படின்றதையும் நம்ம பார்த்தே ஆகணும். இவங்களோட ப்ரிவென்ஷன் என்ன அப்படின்னா, இவங்க செக்ஸுவல் கான்டாக்டில் இருக்கிறதுனால இவங்க வந்து சேஃபாக செக்ஸுவல் ட்ரான்ஸ்மிஷன் அது இது மாதிரி இருந்துச்சுன்னா அப்படின்னா க்யூர் பண்ணலாம். ஓகே. ஸோ இதை நம்ம ஜென்ரலி எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னா, சேஃப் செக்ஸ்னால ப்ரிவென்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஒருத்தர் யூஸ் பண்ண நீடில் இன்னொருத்தர் யூஸ் பண்ணாமல் இருக்கலாம். ஹெச்ஐவி எஃபெக்ட் ஆனவங்க இன்னொருத்தர் எஃபெக்ட் ஆகாத மாதிரி அவங்களோட யூட்டென்சில்ஸ் அவங்களோட எந்த பொருளையும் நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால கூட பரவுறது வந்து தடுக்கும். தேங்க்யூ.